கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா, என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எப்படி பாவமக்கு நன்றி சொல்லுவ, சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. ஆண்டவரும் உலக ரட்சகர் மீட்பெருமாறுகிற இயேசு கிறிஸ்து அற்புத நாமத்தினால் யாவருக்கும் காலை வாழ்த்துக்கள். இன்றைக்கும் வாழ்வு தரும் முன்னோன் வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். அப்போஸ்தலர் நடபடிக்கை புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 17 20 முடிய இறை பகுதிகளை நாம் வாசிக்க கேட்போம். இது எபிசேவிலே குடியிருந்த யூதர் கிரேக்கர் அனைவருக்கும் தெரிய வந்த போது அவர்கள் எல்லோரும் பயமடைந்தார்கள். கர்த்தராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்பட்டது. விசுவாசித்தவர்களில் அநேகர் வந்து தாங்கள் செய்கைகளை வெளிப்படுத்தி அறிக்கையிட்டார்கள். மாய வித்தக்காரராய் இருந்தவர்களில் அநேகர் தங்கள் புஸ்தகங்களை கொண்டு வந்து எல்லோருக்கு முன்பாக சுட்டெரித்தார்கள். அவைகளின் கிரயத்தை தொகை பார்த்து 54,000 வெள்ளிக்காசாக கண்டார்கள். இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தியடைந்து மேற்கொண்டது. செபிப்போமாக. எவ்வளவு பெரிய அற்புதங்கள்! அநேக வியாதிசர் குணமாகிறது என பார்த்திருக்கிறோம். அநேக அசுத்தாவிகள் இயேசுவின் நாமத்தில விட்டு விலகினதை நாம் பார்த்தோம் ஆண்டவரே. ஆனால் இன்றைக்கு வேத வசனங்கள் அநேக மாந்திரவாதிகள் பல லட்சம் ரூபாய் பொருட்களை புத்தகங்களை கொண்டு வந்து அதை சுட்டெரித்தார்கள் என்று பார்க்கிறோம். கர்த்தாவே, இந்த நிகழ்ச்சியின் வழியாய் ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் அநேக மாந்திரவாதிகள் இருக்கிறார்கள் சுவாமி, சூனியக்காரர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் ஆண்டவரே வைத்திருக்கிற அந்த தீமையின் சக்திகளை அன்றைக்கு ஆதி அப்போஸ்தலர்கள் சபையில் நாட்களிலே எப்படி தேவனுடைய வல்லமை புறப்பட்டு அவர்களுக்கு அற்புதங்கள் அதிசயங்களை செய்யும்போது அவர்கள் போலியாய் வைத்துக் கொண்டிருந்த அந்த மாந்திரிக புத்தகங்களை கொளுத்தி போட்டார்களோ, சுட்டெரித்தார்களோ, அப்படி இந்த நிகழ்ச்சியின் வழியாய் அப்படிப்பட்ட மந்திரவாதிகள் யாராவது பார்ப்பார் என்று சொன்னால், சூனியக்காரர் குருசோழர் பார்ப்பார் என்று சொன்னால், இயேசுவின் நாமத்தினாலே அவர்களை விடுவிக்கும்படி ஜெபிக்கிறோம். எத்தனை விலை உயர்ந்த அந்த புத்தகமா இருந்தாலும் அது தீய சக்தி என்பதை உணர்ந்து மனம் திரும்ப கத்த உதவி செய்யுங்க. அதோடு மாத்திரமல்ல, இந்த வசனத்தை வாசித்து வசனத்தை கேட்ட அத்தனை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒருவேளை இப்பேற்பட்ட மந்திரவாதிகளால் கட்டப்பட்டு இருந்தால் ஒரு பரிபூர்ண விடுதலை கொடுங்கப்பா. ஆதி திருச்சபையில செய்த அதே தேவன் இன்றைக்கு உடைய பிள்ளைகளுக்கு, கட்டப்பட்டு இருக்கிற மக்களுக்கு விடுதலை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம், ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். பலவீனத்திலிருந்து உடைய பலன் பூர்ணமாய் விளங்கட்டும் அப்பா. கர்த்தடிகள் அப்படியே செய்கிறமைக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.